99,900 இருக்குது இந்த விலை. 30 செகண்ட்ல ஓட்டவா ஆஃப் கிலோமீட்டர் கிட்ட வேலை செய்யும். 4 கலர்ல வருது. ஸ்வாப் 35 இருந்து 50 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு வேலை வருது. ஹீரோட எக்ஸ்பூமெண்ட் சொல்லி ஃப்ரீ சைஸ் டெண்ட் இருக்குது. இது இந்த விலை வந்து 7,70,000 என்ன பிரைஸ்? 5,77,000 சொல்லி 125cc 60 கிலோமீட்டர் வேலை செய்யும். எங்களோட டீலர்கிட்ட கனெக்ட் பண்ணி அவங்க வந்து இதுல போனை கனெக்ட் பண்ணலாம். போனை கனெக்ட் பண்ண இதுல வந்து எங்களுக்கு மிஸ் கால் அலர்ட்டுகள், கோல் வார அலர்ட்டுகள், அந்த மெசேஜ் என்ன சிபிஆர் 1000 தனி பிளாக். அது தனி பிளாக் நிஞ்சா பைக். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிடிஎஃப் கார்டு டுக்கார்ட்லேயே எனக்கு பைக்குகள் ஹெட்லைட்டுக்கே வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். வணக்கம்ண்ணா. இந்த பைக் வந்து ஸ்ரீலங்காவுக்கு 110cc வருது. ஹீரோட எக்ஸ்பூமெண்ட் சொல்லி இந்த பைக் வந்து 5 வருஷ வாரண்டி இருக்குது. 5 வருஷம் வாரண்டி இருக்கு. மற்றது இதுக்கு வந்து இந்த விலை வந்து 6,99,900 இருக்குது இந்த விலை. இந்த பைக் வந்து 4 கலர்ல வருது. 4 கலர்ல வருது. சிவப்பு, வெள்ளை, நீலம், கருப்புல இருக்குது. எல்லாமே அவைலபிள். 4 கலரும் ஸ்ரீலங்காவில் அவைலபிளா இருக்கு. மற்றதுல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா முன்னுக்கு வந்து எல்இடி ஹெட்லைட் தான் இருக்கு. எல்இடி ஹெட்லைட் தான். இந்த எல்இடி ஹெட்லைட்டுக்கே வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இதுக்கு மட்டும் 5 வருஷம் வாரண்டி. பிசிக்கல் டேமேஜ் ஏதாவது மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனை சொன்னா அதுக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுக்கலாம். இன்ஜினுக்கும் 5 வருஷம் வாரண்டியும் 50,000 கிலோமீட்டர் வாரண்டியும் கொடுக்குறோம். அதுக்கு டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. டிஜிட்டல் மீட்டர் வந்து இதுல வந்து போன் கனெக்ட் பண்ணலாம். போன் கனெக்ட் பண்ணா அதுல மிஸ் கால் அலர்ட், மெசேஜ் அலர்ட்டுகள் பார்க்கலாம். கால் அலர்ட்டும் பார்க்கலாம். மற்றது இது வந்து பெட்ரோல் வந்து உங்களுக்கு 45 இருந்து 50 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு வேலை செய்யும். அந்த சைலன்சர் கூட 5 வருஷம் வாரண்டி இருக்கு. டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி? டவுன் பேமெண்ட் பைக்கு 30,000 பே பண்ணணும். 30,000 பே பண்ணா ஃபைனான்ஸ் கம்பெனி கூட செய்து விடுங்க. ஓகே. இந்த பைக்ல i3s சிஸ்டம்னு சொல்லி i3s சிஸ்டம் இருக்கு. இது என்னன்னு சொன்னா நாங்க சிக்னல்ல நின்றோம்னு சொன்னா இதுல நின்றோம்னு சொன்னா எங்களோட பைக் வந்து 30 செகண்ட்ல ஓட்டவா ஆஃப் ஆகிட்டு திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா பிரேக்கையும் பிடிச்சி எக்ஸலேட்டரையும் கொடுக்க ஓட்டோவா ஸ்டார்ட் ஆகி பிக்கப் ஆகிக்கொண்டு போகும். செல் ஸ்டார்ட் அடிக்கணும் அவசியம் இல்லை, தேவையில்லை. ஓகே, நாங்கள் பிரேக்கையும் பிடிச்சி எக்ஸலேட்டரையும் பிடிக்க ஸ்டார்ட் ஆகி போகும். இது என்ன இருக்கு இந்த சிஸ்டம்? எப்படி இது வந்து உங்களுக்கு லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி பின்னுக்கும் சாவியல் கொடுப்பான். 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் 2 இருக்குது. சரிண்ணா. இந்த பைக் 2 ஒன்று தான். கலர் வித்தியாசம். ஓகே, இந்த கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. சேம் பைக் தான். அந்த பைக் பார்ப்போம். என்ன இது வந்து HF டிலக்ஸ் 100cc பைக். இது வந்து கூடுதலா பெட்ரோலுக்காண்டி தான் இந்த பைக் செலவும் குறைவு. மெயின்டெனிங் செலவு வந்து சரியான குறைவு. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 70 கிலோமீட்டர் கிட்ட வேலை செய்யும். இது எல்லாருக்குமே பழக்கப்பட்ட பைக். வியாபாரத்துல இருந்து எல்லாமே விலை குறைவா கிடைக்கும். மார்க்கெட்ல விலை குறைவா கிடைக்கிற பைக் என்ன பிரைஸ்? 5,77,900. எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம்? இது 30 டவுன் கட்டணும். இதுக்கும் 5 வருஷம் 70,000 கிலோமீட்டர் வாரண்டியும் கொடுக்கலாம். 5 வருஷம் 70,000 கிலோமீட்டர் வாரண்டியும் கொடுக்கலாம். சரியா? அந்த பைக் இதான் இப்போ அந்த பைக் என்ன எங்களுக்கு புதுசா வந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம்னு சொல்லி 125cc. இது இந்த விலை வந்து 7,76,900. இதுக்கும் வந்து 5 வருஷமும் 50,000 கிலோமீட்டர் வாரண்டியும் கொடுக்குறோம். ABS பிரேக் சிஸ்டம். இதுவும் வந்து எல்இடி
ஹெட்லைட் சிக்னல் கூட எல்இடி. இந்த எல்இடி பல்ப் எல்லாத்துக்குமே வந்து 5 வருஷம் வாரண்டி கம்பெனி கொடுக்குது. எல்லாத்தையும் 5 வருஷம் வந்து கொடுக்குது. மற்றது இது வந்து பெட்ரோல் வந்து எவ்வளவு 60 கிலோமீட்டர் வேலை செய்யும். 60 கிலோமீட்டர் வேலை செய்யும். இது வந்து கார்பரேட்டர் மாடல் இல்ல, ஃபியூயல் இன்ஜெக்டர், அதாவது ஃபியூயல் இன்ஜெக்டர் மாடல்ல இருக்கு. இது பின்னுக்கு வந்து ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளவு ஃபியூவலுக்கு கொள்ளளவு? இது 11. ஓகே. எவ்வளவு டவுன் பேமெண்ட்? இதுக்கு 30% டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா லீசிங் வசதி நம்ம லீசிங் வசதியில் நீங்கள் எங்களோட டீலர்கிட்ட கண்டெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு லீசிங் கம்பெனியில் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் கேரக்டர் அப்படி என்ன இருக்கா? இதுல வந்து டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. இது இந்த மீட்டர் வந்து டிஜிட்டல் மீட்டர். இதுல வந்து நாங்க வந்து ப்ளூடூத்ல போனை கனெக்ட் பண்ணலாம். போனை கனெக்ட் பண்ண இதுல வந்து எங்களுக்கு மிஸ் கால் அலர்ட்டுகள், கோல் வார அலர்ட்டுகள், அந்த மெசேஜ் அலர்ட்டுகள் எல்லாமே இருக்கு. இதுல வேறு நீங்க அதில் பார்த்து போடலாம். ஓகே. இந்த செட்டப் இந்த இதுல வந்து என்னென்ன கலர்ல இருக்கு? வந்து 3 கலர் இருக்கு. 3 கலர். அதுல நாங்க முதல் பார்த்த மாதிரி சிவப்பு கலர்ல இருக்கு. இது இந்த பிளாக் கலர்ல இருக்கு. மற்றது இதே மாதிரி நீலம் தனி பிளாக். இது தனி பிளாக். நீளத்திலும் இருக்கா? அதுல நீளமும் இருக்கு. அந்த அதே மாதிரி நீளத்துல இருக்கு. சிவப்பும் ஆஷன் ஜென் மாதிரி ஒரு கலர்ல இருக்கு. இதுல சர்வீஸ் என்ன மாதிரி இருக்கு? சர்வீஸ் வந்து 2 ஃப்ரீ சர்வீஸ். 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. கிலோமீட்டர் அப்படி இல்ல. 5 வருஷம். 5 வருஷம். ஓகே. இன்னும் சூப்பர் பைக்ஸை பற்றி ஒன்றுண்டா பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் பைக் தான் என்ன சிபிஆர் 1000 RR ஃபயர் பிளேட் பைக் எப்படி இருக்குது. இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோண்டா 1000 cc பைக் தான் இது. இப்போ இதெல்லாம் சூப்பர் பைக்ஸ்ன்னு சொல்கிறோம். குறிப்பிட்ட பைக்கெல்லாம் ஸ்ரீலங்காவிலேயே நிற்கிது. இந்த மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் எவ்வளோன்ட்டு பார்த்தோம்னா 6 ஸ்பீட் மெனுவெல்லாம் இதுண்ட மேக்ஸிமம் டிரான்ஸ்மிட்டராக இருக்குது. அதோட இதுண்ட வெயிட் எவ்வளோண்டா 201 கிலோவாக இருக்குது. 201 கிலோவாக இருக்குது இதுண்ட. அதோட இது எவ்வளோ ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டியான்னு பார்த்தோம்னா இதில் எவ்வளோ அடிக்கலாம்டா டோட்டலாக 16.1 லிட்டர் அடிக்கலாம். 16.1 லிட்டர் அடிக்கலாம். இந்த ப்ரைஸ் எவ்வளோண்டா 23 லட்சத்துக்கிட்ட வரும். இந்த பைக்கை பார்த்தோம்னா இதான் டுக்காட்டிலே எனக்கு பைக்கில் நிற்கிது. இது ஒரு விவசாயந்த. இது எவ்வளோ இன்ஜின் கெப்பாசிட்டின்னா இவ்வளவு 800 cc பைக் தான் இது. அப்படி டிசைன் இல்லாமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரேசிங் பைக். ஃபுல்லாகவே அட்வென்ச்சர்ஸ் ரேசிங்குக்காகவே தயாரிக்கப்பட்ட பைக் தான் இந்த டுக்காட்டி பைக், கவசாக்கி, நிஞ்சா பைக்குகள் இப்படி டிசைன் இருப்பாங்க. முன்னுக்கு இப்படி டிசைனில் இருக்குது. இது இந்த ஃபியூவல் கெப்பாசிட்டி எவ்வளோன்ட்டு பார்த்தோம்னா இது டோட்டலாக ஃபியூவல் கெப்பாசிட்டி 13.5 லிட்டர் தான் இது சொல்லக்கூடியதாக இருக்குது. இவ்வளோ டிசைனில் இருக்குது. எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு முன்னுக்கு ஃபுல்லாக அந்த ஃபீல் பைக் மாடல்லாம் இது அதோட அமைப்பு காணப்படுது. டயர் இப்படி இது இப்படி சீட் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது எவ்வளோ வெயிட் தாங்கணுண்டா 185 கிலோ மட்டும் தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மைலேஜ் எவ்வளோண்டா லிட்டருக்கு 19 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அடுத்த கவாசாக்கி நிஞ்சா பைக். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிடிஎஃப் வாசன் பைக் பிடிச்ச இந்த பைக் தான் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இது இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்குறேன். இது 300 cc மேக்ஸிமம் எவ்வளோ ஓட முடியும் 296 cc ஓடக்கூடிய மாதிரி. லிக்விட் கோல்டு 4 ஸ்ட்ரோக். அடுத்தது இதே மாதிரி இது எவ்வளோ ஃபியூவல் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 11 லிட்டராக இது கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி டாப் ஸ்பீட் எவ்வளோ எடுக்குமெண்டா 192 கிலோமீட்டர்கிட்ட இந்த டாப் ஸ்பீட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதோட வெயிட் எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்க 164 கிலோவாக இருக்கும். பைக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. டயரும் பைக்கும் இப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம்
ஸ்போர்ட்ஸ் பைக் தான். மோஸ்ட்டாக இதில் இருக்கிற எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக் தான். இந்த விலை என்னென்னு பார்த்தோம்னா இதுவும் 23 லட்சம் 24 லட்சம் தான் இப்போ விற்பனை ஆகி கொண்டிருக்கு.